அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த உலகத்தில் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆண்டு காலம் தேவைப்படுது. அவங்க கண்டுபிடிச்சி சிலதை சொன்னதுக்கு பிறகு தான் சிலர் நம்புகிறாங்க, ஓ இதுதான் உண்மையா அப்படின்னு. ஆனால் அவங்கெல்லாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள். நம்மளை படைத்த ரப்பு ஒருத்தவன் இருக்கான். அவன் நான் இப்படி தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கேன், மனிதனை படைச்சிருக்கேன், இப்படி தான் ஒவ்வொன்றும் நடக்குது இந்த உலகத்தில், எல்லாம் எனக்கு கட்டுப்பட்டதாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ் கூறுகிறான். அது நமக்கு அத்தாட்சிகளாக தெரிவதற்காக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இறக்கி வைக்கப்பட்ட ஒவ்வொரு நூல்லையும் அவன் அத்தாட்சிகளை எழுதுகிறான். அதில் இறுதியாக இறக்கப்பட்ட திருக்குர்ஆனில் நிறைய விஷயங்கள் பதியப்பட்டிருக்கு. அதில் சிலதை நாம் பார்க்கலாம் வாங்க. சூரா தாரியாத் வசனம் 47-48 வசமா பனைனாஹா பி ஐதி வ இன்னா லமூசினீன். வானத்தை தம்முடைய சக்தியை கொண்டு படைத்தோம், நிச்சயமாக யாவற்றின் மீதும் வல்லமை உடையவராவோம். வல் அருள ஃபரஷனாஹா ஃபனிஅமல் மாஹிதீன். பூமியை அதனை நாம் விரித்தோம், எனவே விரிப்போரில் நாமே மேலானவரானோம். அதாவது அல்லாஹ் வானத்தை படைச்சிருக்காங்க. அந்த வானம் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நிற்கிது. அடுத்தது இந்த பூமி விரிவடையக்கூடியதாக தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் சயின்ஸில் சொல்லி கொடுப்பாங்க. இந்த சயின்ஸை படி, இந்த கெமிஸ்ட்ரியை படி, இது இப்படி நடக்குது, ஹிஸ்ட்ரியை படி, ஜியாகிரஃபியை படி, இப்படின்னு நம்மளுடைய பிள்ளைங்களை நாம் இன்சிஸ்ட் பண்ணுறோம். அந்த மாதிரியான விஷயங்களை நாம் குர்ஆனில் இருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களை சொல்லி நம்ம பிள்ளைங்கக்கிட்ட நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் மேம்படும். அவங்களுடைய இபாதத் அப்படிங்கிறது அதிகமாகும். அதுக்காக தான் நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். உங்களுடைய பிள்ளைங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஒரு விஷயம் படிக்கிறாங்க, புத்தகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்கக்கிட்ட வந்து டவுட் கேட்குறாங்க அப்படின்னா அதிலிருந்து நாம் அவங்களுடைய ஈமானை அதிகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு எப்படி ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, பெற்றோர்களான நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து பழக்குங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சந்ததிகள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய இபாதத்து பெருகியவர்களாக, நல்லவர்களாக இருப்பார்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும். அதற்காக சொல்கிறேன். அடுத்தது சூரா அன்பியால வசனம் 30 மேலும் நிச்சயமாக வானங்களும் பூமியும் ஆரம்பத்தில் ஒன்றாய் இணைந்தவையாக மூடியிருந்தன, பிறகு அவ்விரண்டையும் பிரித்து திறந்தோம், தண்ணீரின் மூலம் உயிர் உள்ள ஒவ்வொரு பொருளையும் உண்டாக்கினோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினமும் தண்ணீரால், முக்கால்வாசி தண்ணீரால் உருவாக்க பெற்றது என்பதை காபிரானவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? இதை தெரிந்து அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்களா? அடுத்ததாக சூரா ஹாமீமில் வசனம் 11 பிறகு வானத்தை அது புகையாக இருக்கும் நிலையில் படைக்க நாடினோம், அதை படைத்த பிறகு அதற்கும் பூமிக்கும் இறைவனை, அதாவது அல்லாஹுவை வழிபட நிர்பந்தமாகவோ என் விருப்பத்திற்கோ வாருங்கள் என்று அல்லாஹுவை வழிபட செய்தோம், அவையும் வழிபட்டன. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம ஏன் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும்? அதான் பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்க, சயின்ஸில், ஹிஸ்ட்ரியில், ஜியாகிரஃபியில் படிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி தான் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் படிப்பு மட்டும் முக்கியம் கிடையாது. குர்ஆன் வசனம் தெரியணும், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்மள பல பேருக்கு குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க,
ஒவ்வொரு சூறாலையும் ஒவ்வொரு வசனத்துலேயும் என்ன அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, என்ன விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க, நம்மளுடைய வாழ்க்கை மேம்படமும் இந்த உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக அமைவதற்கு நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா நல்ல விஷயங்களும் அதில் இருக்குது. அது எல்லாமே நமக்கே தெரிகிறது கிடையாது. நாம் தொழுவதற்காக சூறாக்களை மனனம் செய்கிறோம், அதை ஓதுகிறோம், தொழுகிறோம். நாம் மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய சூறாக்களுக்கே நமக்கு அர்த்தம் தெரியாது. இந்த நிலைமையில் நாம் எப்படி நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியும்? ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அந்த பிள்ளைங்க அவங்களுடைய டெய்லி லைஃப்பில், அவங்க ஸ்கூலில், மற்ற இடத்துல கற்றுக்கக்கூடிய தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய இபாதத்தான இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம் அப்பப்போ பிள்ளைங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுடைய மைண்டில் போய் ஈஸியாக சேரும். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய இறுதி வரைக்கும் அதை அவங்க பற்றி பிடித்து கொள்ளுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்தது சூரா நஹ்லில் வசனம் 15, உங்களை கொண்டு அசையாமல் இருப்பதற்காக பூமியின் மீது உறுதியான மலைகளை அமைத்தான், இன்னும் ஆறுகளையும் நீங்கள் நேரான வழி பெறுவதற்காக பல பாதைகளையும் படைத்தான். அடுத்ததாக சூரா நூறில் வசனம் 40, காஃபிர்களின் செயல்களுக்கு உதாரணம் ஆழிய கடலில் உள்ள இருள்களை போன்றதாகும். அதனை அலை மூடிக்கொள்கின்றது, அதற்கு மேல் மற்றொரு அலை இருக்கிறது. இருள்களோ அவற்றின் சிலவற்றின் மீது கவிழ்ந்து இருக்கின்றன. அப்பொழுது தன் கையை பார்க்க வெளியாக்கினாலும் காண முகமாட்டான். அல்லாஹ் யாருக்கு ஒளியாக்கவில்லையோ அவனுக்கு எந்த ஒளியும் கிடையாது. இதே மாதிரி ஆழ்கடலில் ரொம்ப இருட்டாக இருக்கும் அப்படிங்கிறதும், ஆழ்கடல்லையும் ஒரு அலை இருக்குது, அந்த அலையை இன்னொரு அலை மூடிக்கொள்ளுதுங்கிறதையும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆன விஷயம். இப்படி நான் சொல்கிறது எல்லாமே சயின்ஸில் இடம்பெறுற விஷயம்தான், நாம் தெரிஞ்சுக்கிட்ட வேறு ஒரு சயின்டிஸ்டால் ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம்தான். ஆனால் இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு அத்தாட்சிகளாக விட்டு சென்றது. அதன் ஆதாரபூர்வமான வசனங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது சூரா புர்கானில் இன்னும் அவன் எத்தகையவன் என்றால், ஒரு கடல், அந்த ஒரு கடல் இனிமையானது, மதுரமானது. மற்றொரு கடல் இருக்குது, அது உப்பு கைப்பது, கசப்பானது. அந்த இரு கடல்களையும் கலந்திடாமல் ஒரு துறையையும் தடுக்கப்பட்ட ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தியுள்ளான். அந்த ரெண்டு கடலும் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. அடுத்தது சூரா தூரில் வசனம் 43, நிச்சயமாக அல்லாஹ் மேகத்தை மெதுவாக ஓட்டுவித்து பின்னர் சிதறி கிடக்கின்ற அதன் மத்தியில் ஒன்றாக இணைத்து பிறகு அதனை அடர்த்தியாக அடுக்கடுக்காய் ஆக்குவதை நபியே நீர் பார்க்கவில்லையா? பின்னர் அதன் இடையிலிருந்து வெளியாகின்ற மழை நீர், அதனை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இன்னும் வானத்தில் மலை போன்ற மேகத்தில் ஆலங்கட்டி சிலவற்றை இறக்கி வைக்கின்றான். தான் நாடியவருக்கு வேதனையாக அதனை போடுகின்றான், அதே போன்று தான் நாடியவரை விட்டு விடுகின்றான். அதனுடைய மின்னலின் பிரகாசம் பார்வைகளை கொண்டு போக முடுகிவிடுகிறது. இவ்வளோ விஷயங்களும் அதில் நடக்குது. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால மட்டும்தான் நடக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது, ஒரு சின்ன அணு கூட அசைய முடியாது. அடுத்ததாக சூரா அன்பியால 33வது வசனத்தில், இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான், அவை ஒவ்வொன்றும் அவற்றிற்குரிய பாதையில் வானில் நீந்தி செல்கின்றன. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அடுத்தது சூரா ரஹ்மானில் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, சுவையும் குணமும் வேறுபடும் இரு கடல்களும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் நிலையில் அவனே விட்டு வைக்கின்றான். அப்படி வேறு வேறு சுவையில் இருக்கக்கூடிய அந்த இரு கடல்களை சந்திக்க செய்த அல்லாவால் அந்த இரு கடல்களையும் ஒன்றோடு ஒன்று இணைய செய்ய முடியாதா? முடியும். ஆனால் ஏன் அதை ஒன்றோடு ஒன்று இணையாமல் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்காங்க தெரியுமா? நமக்கு அத்தாட்சிகளாக இருப்பதற்காக தான்.
அவ்விரண்டுக்கும் நடுவே தடுப்பு இருக்கிறது. அவை இரண்டும் ஒன்று மற்றொன்றை மீறிவிடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளையினால் அது ஒன்று மற்றொன்றை மீறிவிடாது. இப்படி இருக்கக்கூடிய இந்த இயற்கை, இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி தான் ஒவ்வொரு செயல்களையும் செய்துட்ருக்கு. நாமளும் அதே தான் செய்கிறோம். ஆனாலும் நிறைய விஷயங்களில் நம்ம தவறான வழியில் தவறான செயல்கள் நிறைய செய்துட்ருக்கோம். இது எல்லாத்துக்கும் ஒரே வழி, ஒரே ஃபுல் ஸ்டாப். நாம் அல்லாஹ்கிட்ட துஆ செய்யணும். எதற்காக அப்படின்னா, நாம் செய்த பாவத்திலிருந்து நாம் விடுபடுவதற்காகவும், அடுத்தது நாம் செய்த பாவத்தை மறுபடியும் செய்யாமல் இருப்பதற்காகவும், வேறு ஒரு பாவத்தின் பக்கம் போகாமல் இருப்பதற்காகவும். மனிதன் அப்படிங்கிறவன் பாவம் செய்யாமல் இருக்க மாட்டான், அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். ஆதம் ஹவ்வா காலத்திலிருந்து இப்போ வரைக்கும், இதுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள், இந்த உலகம் முடிவு நாள் வர வரைக்கும் அந்த விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நாம் அந்த எல்லா விஷயங்களிலிருந்தும் மீண்டு வந்து நாமளும் நம்மளுடைய மறுமை வாழ்க்கையில் நல்லவர்கள் கூட்டத்தாரோடு சேர்வதற்கு, நல்ல அமல்களை இந்த உலகத்தில் நாம் செய்வதற்கும், இன்ஷா அல்லாஹ் சுவனத்தில் நாம் நல்லவர்கள் கூட்டத்தாரோடு சேர்ந்து வாழ்வதற்கு நம்ம ஒரே விஷயம் செய்யணும், அல்லாஹ்கிட்ட பாவம் மன்னிப்பு தேடணும். இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் பாவம் மன்னிப்பு அல்லாஹ்கிட்ட தேடுவோம். அல்லாஹ்கிட்டேருந்து அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுக்கொள்ளுவோம், ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் ரிஸ்கையும் பெற்றுக்கொள்ளுவோம். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சிறந்த வாழ்க்கையை வாழ அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.